നമസ്കാരം. ഇന്ന് ഞാൻ തമിഴ്നാട് സംസ്ഥാനത്ത് മൊത്തം ഡീലേഴ്സിനെ പ്രതീക്ഷിച്ചുകൊണ്ടാണ് ഈ വീഡിയോ ചെയ്യുന്നത്. ഞങ്ങളുടെ ഈ വീഡിയോ നിങ്ങൾ തുടർന്ന് കാണുകയാണെങ്കിൽ നിങ്ങൾക്ക് അതിൻ്റെ അവസരങ്ങൾ എന്താണ്, അതിൻ്റെ ഗുണങ്ങൾ എന്താണെന്ന കാര്യം നിങ്ങൾക്ക് തീർച്ചയായിട്ടും മനസ്സിലാവും. ഈ രാജേഷ് ഭായിയാണ് അതിൻ്റെ ആ സംസ്ഥാനത്തിന് മൊത്തം ഉത്തരവാദിത്തമുള്ള ആൾ. അയാൾ നിങ്ങളോട് തമിഴിൽ സംസാരിക്കും. எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நாங்கள் தமிழ்நாடு ஃபோக்கஸ் பண்ணி தான் இனி இப்போ புது டீலர்ஷிப்பு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எங்கள் காண்டாக்ட் நம்பர் இதில் இருக்குது, ஆட் பண்ணியிருக்கு. அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு ஃபியூச் அமௌண்ட்டு பிஸ்னஸ் வர மாதிரி இருக்கிற இதுதான் ஐடியா தான் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்கள் மெட்டீரியல் அந்த மாதிரி குவாலிட்டியான மெட்டீரியல் கம்பேரிட்டிவ்லி மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கிற மெட்டீரியல் ரேட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஸோ மெட்டீரியல் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த மாதிரி லாங் லைஃப் கிடைக்கிற மெட்டீரியல் போட்டு தான் நாங்கள் இந்த உள்பன்மை பண்ணிகிட்ருக்கோம். அப்போது அது உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். அது யூஸ் பண்ண ஆளுகளோட ரிவ்யூ வீடியோ இது கூட நாங்கள் ஆட் பண்ணுறோம். டீலர்ஸோட வீடியோ இது கூட ஆட் பண்ணுறோம். இப்போ கோயம்புத்தூர் 5 டிஸ்ட்ரிக்கு கொடுவாள் அருவாளுங்கிற ஒரு டீம்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்க தான் 5 டிஸ்ட்ரிக்கு பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களோட ரிவ்யூ கூட உங்களுக்கு பார்க்கலாம். ஓகே, இப்போது நாங்கள் டோட்டல் 30 எக்ஸ்போ அட்டன் பண்ணிட்டோம். அதில் 30 எக்ஸ்போவில் ஆல்மோஸ்ட் 20 எக்ஸ்போ, ஸ்பெஷலி 20 எக்ஸ்போ நாங்கள் அட்டன் பண்ணது தமிழ்நாடு கொடிசா, பின்ன பச்சைபூமி, பின்ன வேலை சங்கமம். இந்த வேலை சங்கமத்தில் எல்லாம் எங்களுக்கு நல்ல ஒரு ரிப்ளை வந்தது. வேலை சங்கமத்தில் இருந்தது. ஸோ அதனால தான் தமிழ்நாடு ஃபோக்கஸ் பண்ணி எங்களுக்கு இது கொஞ்சம் வைடாக பண்ணணும்னு ஒரு இது வந்தது, ஐடியா வந்தது. அப்போ அதனால் நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து நல்ல டீலர்ஸ் எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்கள் காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி எங்கள் கம்பெனியில் வந்து எங்கள் பொருள் நீங்களே அனலைஸ் பண்ணுறது எப்படி இருக்குன்னு. ஏன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு அந்த பொருளை பற்றி ஒரு ஐடியா கிடைக்காது. நீங்கள் டைரெக்ட் வந்து எங்கள் கம்பெனியில் வந்து எங்கள் ப்ராடக்டை கையில் எடுத்து பார்த்தா உங்களுக்கு அது தெரியும், அதோட எஃபர்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த ஒரு கேரண்டி அது நீங்கள் வந்து பார்த்ததுக்கப்புறம் நம்ம பொருளை பற்றி பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம், டிசைட் பண்ணிக்கலாம். சமீபத்தில் பார்த்தா எங்களுக்கு பெங்களூரில் இப்போ ஒரு புது டீலர் கிடச்சிருக்காங்க. அவங்க ஓல் கர்நாடகா அவங்க டீல் பண்ணுறங்கிற ஒரு எக்ரிமெண்ட்டில் தான் நாங்கள் இப்போ அவங்களுக்கு ப்ராடக்ட் கொடுத்துருக்கு. அது இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃப்ரம் த ஃபெப்ரவரி மார்ச்சில் அவங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதோட பேர் அக்ரி மார்ட்டு ரத்னகிரி அக்ரி இம்பேக்ஸ் பெங்களூர். அப்போ உங்களுக்கு இதே மாதிரி டீலர்ஷிப் எடுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எங்கள் காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணால் நாங்களே வந்து நீங்கள் வந்து எங்ககிட்ட ப்ராடக்ட் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நமக்கு எக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறம் நாங்களே வந்து எல்லாமே செட் பண்ணி தருவோம். உங்களுக்கு இதே ஃபுல் ஃபெசிலிட்டியோடு கூட்டிகிட்டு நாங்கள் ஃபுல் செட் பண்ணி தருவோம். எல்லா ப்ராடக்ட்லேயும் each one ஒரு 6 பீஸ் வச்சுட்டு எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம டோட்டல் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தருவோம். அந்த மாதிரி தான் பிளானிங். வணக்கம். எனக்கு சொந்த ஒரு களஞ்சேரி கிராமம். வாழை, பாக்கு, நெல் எல்லாம் சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கோம். முந்தா நாள் இந்த ஸ்டாலுக்கு வந்திருந்தேன். வந்தபோது இந்த டைப் ஆஃப் அருவா எனக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தது. இது என்னன்னு யோசித்து அப்புறம் போட்டு வாங்கினேன். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து தென்னங்கொலை அறுக்கிறதுக்கு, அதே மாதிரி பாக்கு இது அறுக்கிறதுக்கு இந்த மாதிரியும் வெட்டலாம், இப்படியும் வெட்டலாம். ஸோ 2 டைப் ஆஃப் பெனிஃபிட் இருக்குது. போய் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஈஸியாக இருக்குது. பிளேடு மாதிரி சீக்கிரமாக டக்குன்னு அறுத்து கீழே விழுது. அதனால் இந்த குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அதேமாதிரி இந்த அருவா வந்து சாதாரணமாக வாழை அறுக்கிறதுக்கு, வாழைக்கட்டை அறுக்கிறது, வாழைக்காய் அறுக்கிறது, இலை அறுக்கிறதுக்கெல்லாம் சாதாரணமாக இந்த அருவா இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான அருவானாக்கா இந்த பக்கத்தில் அடிக்கிறதுக்கு மினிமம் 2000 ரூபா கேட்குறாங்க. 1500 2000 ரூபா. இது 700 ரூபாய்க்குள்ள, 675 ரூபா, 650 ரூபாய்க்குள்ள நல்ல குவாலிட்டி இருக்குது. இது வரைக்கும் நல்லா வேலை செய்கிறது. 2 நாள்லேயே நல்லா வேலை செய்கிறது.
அதனால் இது பெஸ்ட் குவாலிட்டி. இது குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. டியூரபிலிட்டி என்னங்கிறது நம்ம இன்னும் போக போக தான் தெரியணும். எத்தனை நாளைக்கு இது சொட்டை ஆகாமல் இருக்குது அப்படின்னு. இதுக்கெல்லாம் தான் பெஸ்ட்டு. இது இந்த அருவாக்கள் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்குது. பொதுவாக நம்ம பக்கத்தில் தமிழ்நாடு பக்கத்தில் வெட்டக்கூடிய அருவாள்லாம் அடிக்கும்போது இந்த கை வலி வரும் வெட்டும்போது. ஸோ இந்த மாதிரி கொடுவா போட்டு வெட்டும்போது அவ்வளோவா அந்த வலி வந்து பாதி தான் வருது. அந்த அளவுக்கு ஒரு வெயிட் இதுவாக இல்லை. பட் வெயிட்டு நல்லா வெட்டு வந்து ரொம்ப அருமையாக விழுது. ரொம்ப அருமையான ப்ராடக்ட். எல்லோரும் வாங்கி பயன்படலாம். தேங்க்யூ. ஹலோ, வணக்கம் சார். உங்கள்கிட்ட ப்ராடக்ட் சோழானூர் மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ் ப்ராடக்டை நான் 3 நாளாக இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்துட்டுருக்கேன். விவசாய பண்ண இதுக்கு வந்துட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் டே 26, 27, என்னோட லாஸ்ட் டேட் 28 வந்தேன். இந்த ப்ராடக்ட் 2-3 வாங்கிட்டு போனேன். நல்லாயிருக்கு. ஓன் யூஸ்க்கு தான். எங்கள் கொள்ளையில் கார்டன் இருக்குது. கார்டனுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக எல்லாம் வாங்கினேன். எல்லாமே நல்லாயிருக்கு. அதனால் கிட்டத்தட்ட இப்போ 3 நாளாக வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது வந்து எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணலாம். செல்ஃப் யூஸ் அவ்வளோதான். இல்லாட்டி ஒரு ஆளை வச்சு நம்ம லேபரை கூப்பிடணும் செய்யணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கே 400-500 கொடுக்க வேண்டியிருக்கு. இது நம்ம ஹாபியாகவும் இருக்கும், எக்ஸசைஸாகவும் இருக்குது நம்மளுக்கு. அப்படியே தோட்டத்தில் வேலை செய்யறதுக்கு நல்லாயிருக்கு. எல்லாமே அருவாள் வாங்கினேன். இந்த புல் செதுக்கிறது வாங்கினேன். கட்டர் வாங்கியிருக்கிறேன். அப்புறம் இந்த தேங்காய் இருக்கிறது கிச்சன் ஐட்டம், அப்புறம் இது காய்கறி நறுக்கிற ஐட்டம், அப்புறம் அருவாள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் காஸ்ட்லி தான். நம்மலாம் வெளியில் போய் அருவா செய்ய போனாலே 800 ரூபா 900 ரூபா கேட்குறாங்க. பட்டறையில் அடித்து கொடுக்குறாங்க. அது கொஞ்ச நாள்லேயே போயிடுது. மறுபடியும் நம்ம அடிக்க போனோம்னா மறுபடியும் அவன் ஒரு 400-500 ரூபா கேட்குறான். எல்லாமே பட்டறைங்கிறான். ஒன்றும் சரியாக வரல. ஆனால் நல்லா இருக்குது. இந்த மாதிரி வாங்கிடுறோம். நல்ல ப்ராடக்ட்டு, ரொம்ப நல்லது. எல்லாருமே நம்ம வாங்கி இது யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். செல்ஃப் யூஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. யாரும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. இந்த அருவா நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி அருவா இல்லை தமிழ்நாட்டில். இந்த அருவாவுக்காக நான் என்னோடய நேட்டிவ் வந்து தேனி மாவட்டம் சின்னமனூர்லேருந்து போய் இங்கே கம்பெனிக்கே போனேன். இந்த அருவாவுக்காக கம்பெனிக்கு போய் இந்த அருவா வேணும்னு சொல்லி இங்கேருந்து ட்ராவல் பண்ணி இந்த அருவாவில் போய் வாங்கினேன். ஏன்னா இது நான் ஒடிஷாவிலையும் மதுரை இதுலேயும் பார்த்தது இந்த அருவா நல்லதாக இருந்துச்சு. இதனுடைய மெட்டீரியல் எல்லாமே அருமையாக இருந்தது. அதனால் குமார்ஸ் மேட் பேட்டர்ன் அனைத்தும் ஒரிஜினல் ஏதோ ஒரிஜினலி பிளேட், கார் பிளேட், லாரி பிளேட், அந்த பிளேட்டால் உருவாக்கப்பட்டது. தி பெஸ்ட் குமார்ஸ் வெப்பன்ஸ் இன் இந்த அருவா வந்து ஹேண்டில் கிரிப். இந்த பார்த்தீங்கன்னா இதனுடைய கிரிப்பு பூராமே பாருங்கள். இந்த மெட்டீரியலோடு சேர்ந்து வந்துடும் பாருங்கள். சேர்ந்து வந்து ஃபினிஷிங்கு அந்த மாதிரி இருக்கும். அதே போல் இதனுடைய பதம் அதே போல் வேலைப்பாடுக்கு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் ஏதாவது போனால் எந்த இதுவும் போனாலும் உடனே ரிட்டர்ன் பண்ணி அதை அப்படியே திருப்பி கொடுத்துட்றாங்க. அப்போ அதுக்கு உடனே இது பண்ணி கொடுத்ததுனால அந்த இது கம்பெனி இதை நான் யூஸ் பண்ணி அருமையாக வச்சுருக்கேன். இப்போ 2.5 வருஷம் 3 வருஷம் ஆச்சு. எந்த பல்லுமே போல நல்ல வேலைக்கு வச்சுருக்கேன். அருமையாக இருக்கும். இதனுடைய ஃபினிஷிங்கே பாருங்கள். இந்த ஒரு இதனுடைய இதுவே பாருங்கள். மார்ஸ் ஓகே. தேங்க்யூ. சிவா ஷாப் பார்த்தேன். பிரமாதமாக இருக்குது. இப்படி ஒரு ஐடியா வந்தது இப்படி ஒரு ஷாப் போடணும்? ஆக்சுவலாக 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் கே குமார் டூல்ஸ் அக்ரி எக்ஸ்போவில் ஸ்டால் போட்டிருந்தாங்க. அப்போ அங்கே போனேன். என்னோடய தோட்டத்துக்கு கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு சொல்லி அங்கே போனேன். போய் அந்த மெட்டீரியல்ஸ் வாங்கி ஒரு 15-20 டேஸ் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அது ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருந்தது. எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது. ஷார்ப்னஸ் குறையவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணோன்னா, நான் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்தது. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அக்ரிகல்ச்சர் டூல்ஸ் ஷாப் போடணும் மார்க்கெட் ஏரியாலன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் குமார் டூல்ஸில் கிருஷ்ணகுமார்கிட்ட பேசி நாங்கள் அவங்ககிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கோவை, நீலகிரி, திருப்பூர், கரூர், ஈரோடு, சேலம் மாவட்டத்துக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டிருந்தோம். அப்புறம் அது அவங்க ஓகே சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஷாப் காந்திபுரத்தில் 8ஆம் நம்பர் மார்க்கெட் ரோடுன்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ்க்கும் மார்க்கெட்டுக்கும் இடையில ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் ஆரம்பித்து இப்போ நல்லா போயிட்டுருக்கு.
ஸோ இதுதான் நாங்கள் ஆரம்பித்தது, எந்த காரணத்தினால ஆரம்பித்தோன்னு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஷாப். அருவாள், கொடுவாள், கிரவுண்ட் ஒர்க் எக்யூப்மெண்ட்டு, கட்டடத்துக்கு யூஸ் பண்ணுற கரண்டி, அது கடப்பாறை, அளவாங்கோ எல்லா மெட்டீரியலும் எங்ககிட்ட இருக்குது. ஸோ ஷாப் வந்து மார்னிங் 7 to 9:30 to ஈவினிங் 7:30 இருக்கும் ஷாப். தேங்க்ஸ். இப்போ இந்த கடை ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆகுது? வியாபாரம் எப்படி போகுது? எப்படி ஆளுகளுக்கு தெரிஞ்சு இதை வாங்குறதுக்கு வர்றாங்க? நாங்கள் வந்து இப்போ ஜூன் 2023 ஆரம்பித்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 6 months ஆக போகுதுங்க. டெய்லி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 ப்ராடக்ட்லேருந்து 15 ப்ராடக்ட் சேல் ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 1.5 மாதம் 2 மாதம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஆளுங்க வந்து பார்த்துட்டு போகிறாங்க, பார்த்துட்டு ப்ராடக்ட் எல்லாம் ஃபீல் பண்ணி பார்க்குறாங்க. அப்புறம் 2வது தடவை வந்து வாங்கினாங்க. வாங்கி அவங்க யூஸ் பண்ணி பார்த்து நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரெஃபர் பண்ணாங்க. அதே கஸ்டமர் வந்து ரிப்பீட்டடாகவும் வர்றாங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு கஸ்டமர் ஒரு கத்தி வாங்கிட்டு போனார், நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு காலையில் வந்து மறுபடியும் வாங்கிட்டு போகிறாரு. ஸோ யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தே ஆர் ஹாப்பி. அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஷார்ப்னஸ் குறையிறது இல்லை, ப்ளஸ் ப்ராடக்டோட வெயிட்டு ப்ளஸ் அதோட எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்குங்கிறது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வராங்க. வேர்ட் ஆஃப் மவுத்தில் நிறைய பேர் வந்து சொல்லி கஸ்டமர்ஸ் இப்போ வந்துட்டுருக்காங்க. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு போகிறாங்க, வாங்கிட்டு போயிட்டு அவங்க ரெஃபர் பண்ணி இல்லை அவங்களே திருப்பி வந்து ப்ராடக்ட் வாங்குறாங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து தே ஃபீல் த ப்ராடக்ட். அவங்க வந்து ப்ராடக்டை யூஸ் பண்ணி பார்த்து நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வர்றது வந்து ப்ராடக்ட்டுக்கும் ஒரு வேல்யூ, அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம், எங்களுக்கும் ஒரு சந்தோஷம்.